தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் தான் தனுஷ் அவர்கள். இவர் தற்போது கைவசம் 6 டஜன் படங்களோடு ரொம்ப பிஸியாக இருக்காரு. இவர் நடிப்புல கடைசியாக கர அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. கடந்த ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆன கர திரைப்படம் பெரிய அளவில் சோபிக்கல. தோல்வியுமே சந்தித்தது. கர படத்துடைய தோல்வியை அடுத்து தனுஷ் நடிப்புல ஒரு பிரம்மாண்ட படம் தயாராகிட்டு இருக்கு. அந்த படத்தை அமரன் பட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன் பண்றாரு. அந்த படத்துல தனுஷ் அவர்களுடன் மம்முட்டி முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாராம். நடிப்புல மட்டும் இல்லாம டைரக்ஷனிலுமே ரொம்ப பிஸியாக இருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள். அவர் இயக்கத்துல கடந்த ஆண்டு இட்லி கடை, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இந்த 2 படங்களுமே சுமாரான வரவேற்பையே பெற்றது. இதனால ஒரு இயக்குனராக கம்பேக் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஆவலுடன் இருக்காரு. இந்த நிலையில அவர் இயக்கத்துல உருவாக உள்ள அடுத்த படம் பற்றிய முக்கிய அப்டேட் ஒன்று கசிந்திருக்கு. மேலும் அந்த படத்துல யார் நடிக்க உள்ளார் அப்படின்ற விவரமுமே வெளியாகி இருக்கு. அதாவது இந்த திரைப்படத்துல தனுஷ் அவர்களுடைய மகனான யாத்ரா அவர்கள் தான் நடிக்கிறாரா. இந்த படத்தை தனுஷ் அவர்களுடைய D55 படத்தின் தயாரிப்பு நிறுவனமான ஹார்டெக் சினிமாஸ் தயாரிக்க உள்ளதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா யாத்ரா அவர்களை பற்றி முக்கிய சுவாரஸ்ய தகவல் ஒன்று வெளியாக இருக்கு. அதாவது நம்ம யாத்ராவுடைய ஃபேவரட் ஆக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ் கிடையாதாம், நடிகர் அஜித் குமார் அவர்களாம். மேலும் பாத்தீங்கன்னா அவருடன் ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் அப்படின்றது இவருடைய நீண்ட நாள் கனவு அப்படின்ற செய்தி வெளியாக இருக்கு. ஆகையால யாத்ரா அவர்களுக்கு ரசிகர்களுமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.